வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்லையாங்கிறது தெரியல. ஒருவேளை தனிக்கட்சி ஆரம்பிச்சா அரசியல் களமே அடியோட மாறும். மிகப்பெரிய திருப்பத்தை தமிழகம் சந்திக்க வேண்டியிருக்கும். சில பேர் கேட்குறாங்க, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாதான் டிவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, இதுக்கு மேலே என்ன அரசியல் மாற்றத்தை அண்ணாமலை பார்ட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. திராவிட கட்சிகளுடைய இந்த 60 வருட ஆட்சி பிடிக்காம டிவிகேவுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் மறுக்கலை. ஆனால் இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்து இந்த ஒரு 20-25 நாட்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அரசியல் மாற்றத்தை டிவிகே கொடுக்கல, ஜஸ்ட் ஆட்சி மாற்றத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அரசியல் மாற்றத்தை டிவிகே டெஃபினட்டாக கொடுக்கல. ஏன்னா திமுக என்ன மாதிரியான அரசியலை பண்ணாங்களோ அதே பாலிடிக்ஸை தான் டிவிகேவும் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். 30ஆம் தேதி வைகாசி அனுசம் திருவள்ளுவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகையில் கொண்டாட்டம் நடந்திருக்கு. அப்போது திருவள்ளுவருடைய புகைப்படம் பார்த்தீங்கன்னா காவி உடை உடுத்திய திருவள்ளுவர் புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு. திமுக எப்படி கலாட்டா பண்ணுவாங்க, அது எப்படி காவி உடை உடுத்திய திருவள்ளுவரை வைக்கலாம் அப்படின்னு கடந்த காலத்தில் பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஆளும் கட்சியாக இருக்கும்போது பல தருணங்களில். அதே மாதிரி டிவிகே கவர்மெண்ட் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. டிவிகே மினிஸ்டர் அருண்ராஜெல்லாம் திருவள்ளுவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர், அவரை ஒரு மதத்துக்குள்ளே எதுக்காக சுருக்குறீங்க அப்படின்னு திமுக பேசிய அதே பேச்சு அதே டயலாக டிவிகே மினிஸ்டர் பேசுகிறாரு. இதுதான் மாற்றமா? அதை தான் டிஎம்கே பேசினாங்களே, பிறகு எதுக்காக மாற்றத்தை தருவீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போடணும். இதே மாதிரி தான் இதே அருண்ராஜ் மினிஸ்டர் பேசுகிறாரு அரசு நிகழ்ச்சியில். ஸ்டார்டிங்லையும் வந்தே மாதரம், முடிக்கும் போது வந்தே மாதரம், ஹிந்தி சமஸ்கிருதத்தை பாஜக திணிக்க பார்க்குது அப்படின்னு திமுகவுடைய அதே டயலாக டிவிகே மினிஸ்டர் பேசுகிறாரு. இதெல்லாம் லாஸ்ட் 1 வீக்கில் நடந்த விஷயங்கள். திமுகவுடைய பாதையில் தான் டிவிகே இப்போ போய்க்கு இருக்காங்க. அதனால இது அரசியல் மாற்றம் கிடையாது, ஜஸ்ட் ஆட்சி மாற்றம் தான். எங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே படத்தில் மாதிரி பல விஷயங்களை மாற்றிடுவார். வேற லெவலில் இந்த முதல்வன் படத்தில் ஒரு நாளில் எப்படி அர்ஜுன் பல விஷயங்கள் பண்ணுவார், அது மாதிரி எங்கள் அண்ணன் பண்ணுவார் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டாங்க மக்கள், குறிப்பாக அவருடைய ஃபாலோவர்ஸு. இப்போ இந்த 25 நாளை பார்த்துட்டு என்ன பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு அவங்களே முணுமுணுக்கிறாங்க. டிவிகேவுக்கு ஓட்டு போட்ட பலரை நான் கேட்குறேன், எப்படி இருக்குது உங்கள் அண்ணனுடைய பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு கேட்கும்போது டிஎம்கே ஆட்சியில் இருந்த மாதிரி தான் இப்போயும் இருக்குது அப்படிங்கிறதான் அவங்களுடைய பதிலாக இருக்குது. டிஎம்கே ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தினமும் இருந்துச்சு, அது இப்போயும் நடக்குது. சமீபத்தில் சென்னை கோயம்பேடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மதுபான விடுதி 2 குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மது அருந்திட்டு டான்ஸ் ஆடும்போது சண்டை வந்திருக்கு. இந்த 2 பேர் சண்டை போடுறதுனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு 2 குரூப்பையும் அங்கேருந்து வெளியேற்றிடுறாங்க. வெளியில் 2 குரூப்பும் சண்டை போடுது. அதில் ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு குரூப்பில் 2 வீலரில் 2 பேர் போகும்போது காரை வச்சு அடிச்சிருது. அதில் சம்பவ இடத்துலையே 18 வயது பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. கவர்மெண்ட் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வயசில் சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனடியாக ஆவணங்களை கேட்டு பெற்று வயதை உறுதி செய்த பிறகு 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு உறுதி செய்த பிறகு தான் மது விற்கணும் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருந்தாங்களே. முன்னாடியே இருந்த ரூல் தான், கண்டும் காணாத மாதிரி இருந்துச்சு. இப்போது விஜய் அதை ஸ்டிக் பண்ணிட்டாரு. 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபயர் விட்டாங்கல்ல டிவிகேக்காரங்க. இப்போது இறந்து போனது எத்தனை வயசு பெண்? 18 வயசு பெண். மது அருந்திட்டு நடனம் ஆடக்கூடிய மதுபான விடுதிக்கு போயிருக்காங்க. அந்த 2 குரூப்பில் இருந்த முக்கால்வாசி பேருடைய வயசு 21 வயசுக்குள்ளே தானா. எப்படி உள்ளே அலோவ் பண்ணாங்க? இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல. இப்போ நியூஸில் என்ன செய்தி வருதுன்னா, தாவேகாவை சேர்ந்த பாலாஜி அப்படிங்கிறவருக்கு சொந்தமான மதுபான விடுதியாம் சாணக்கியா நியூஸ் கார்டு வெளியிட்டிருக்காங்க. இப்போது அந்த மதுபான விடுதி சீல் வைக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை கடந்த காலத்தில் திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார். ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு செய்த குற்றவாளி திமுகவோடு தொடர்புடையவங்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார். இப்போ அது மாதிரியான சூழல் இல்லை இது. அந்த மதுபான விடுதி பார்த்தீங்கன்னா டிவிகேவை சேர்ந்த பாலாஜி அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது. ஏன் 21 வயசுக்கு உட்பட்டவங்க உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க? டிவிகே கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகும் ஏன் 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் மதுபான விடுதிக்கு அனுமதிக்கப்பட்டாங்க? இந்த கேள்விகள்லாம் வருது. அப்போது பெரிய ஒரு மாற்றமெல்லாம் ஏற்படலை. டிஎம்கே ஆட்சியில் என்ன பிரச்சனைகள் நடந்துச்சோ அது டிவிகே ஆட்சியிலையும் தொடருது அப்படிங்கிறதானே உண்மை. அப்போது இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? ஆட்சி மாற்றம் கிடையாது, அரசியல் மாற்றம். அடிப்படையே மாறணும். இது அண்ணாமலையினால தான் கொடுக்க முடியும்.
உண்மையிலேயே தமிழக அரசியல் களத்தில் ஒரு வெற்றிடம், ஒரு நல்ல தலைவருக்கான வெற்றிடம் இன்னும் இருக்குது. அதான் விஜய் வந்துட்டாரே அப்படின்னு டிவிகே காரங்க சொல்லலாம். ஆனால் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் விஜய் கிடையாது. திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக டிவிகேவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இந்த தலைவர், இது மாதிரியான ஒரு தலைவர் தான் வேணும், காமராஜர் மாதிரியான ஒரு தலைவர் தான் வேணும் அப்படின்னு மக்கள் ஆசைப்படுறாங்களே, அதற்கான தலைவர் விஜய் கிடையாது. அதற்கான தலைவர் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு அவருடைய சப்போர்ட்டர்ஸு பதிவுகள் போடுறாங்க, இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.